இது தப்பு. இதுக்கு நீங்க ஒரு நாள் உடனே இருக்க வேண்டாம். நம்ம கழுத்துல தாலி என்ன அது சுயமரியாதையா இருக்கணும். இப்படி மிரட்டிலாம் கட்டிக்க கூடாது. இல்ல, நான் இந்த தாலி வாங்கிக்க மாட்டேன். அக்கா, இங்கதான் நீங்க புத்திசாலித்தனமா யோசிக்கணும். என்ன சொல்ற? உங்களை கூட பிறந்த மாதிரி இல்ல பெத்த புள்ள மாதிரி பாக்குறாங்க ஆனந்தி அக்கா. ஆமாவா இல்லையா? ஆமாமா, உண்மைதான். அந்த மீசம் மாமாவும் சொல்லவே வேண்டாம், உங்களை பிள்ளையாவே பாக்குறாரு. செல்ல பிள்ளை மாதிரி பாக்குறாரு. விக்கி மாமாவும் நல்ல வருதா. அவங்க லைஃபை நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல. எனக்கு புரியுது. அதனாலதானே இப்ப நான் எந்த முடிவு எடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னதான் மாமா சொன்னதுக்கு நான் எப்பமோ போய் செத்து போயிருக்கலாமே. ஐயோ அக்கா, செத்து போறதெல்லாம் ஒரு தீர்வே இல்ல. புத்திசாலித்தனமா யோசிக்கணும்க்கா. முள்ளால தான் எடுக்கணும். இங்க பாருங்கக்கா, ஆனந்தி அக்காக்கும் மீச மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஆனந்தி அக்கா பாதுகாப்பா இருக்கணும். மீச மாமா பொண்டாட்டிங்க பேரோட வாழணும். அதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாரே. அதான் சொல்றேன், உங்க அப்பா என்ன தப்பு பண்ணுனான்னு முத கண்டுபிடிங்க. அப்பதான் தலைமுறை ஆயிட்டாரே. நம்பிக்கை விடாதீங்கக்கா. நம்மள மாதிரி அனாதைகளை காப்பாத்துறதுக்குன்னு கடவுள் யாரையாவது ஒருத்தரை அனுப்பிக்கிட்டு தான் இருப்பாரு. நிச்சயமா சொல்றேன்க்கா, உங்களை காப்பாத்துறதுக்கும் யாராவது ஒருத்தர் நிச்சயமா வருவாங்க. ஏழைங்க வடிக்கிற கண்ணீரை கடவுள் நிச்சயமா பாப்பாருன்னு சொல்லுவாங்க. நாம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் நேரா கடவுள்கிட்டே போய் சேரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் இருந்தும் நீங்க அனாதையா இருக்கீங்க. நான் யாருமே இல்லாம அனாதையா இருக்கேன். ஆனா எனக்கெல்லாம் ஏற்ற வேலையில நினைச்சது நடக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நம்மள மாதிரி அனாதைகளுக்கு கடவுள் தானா இறங்கி அவரே இறங்கி உதவி பண்ணுவாருன்னு. அப்படியே உங்களுக்கும் நல்லது நடக்கணும் நம்புங்கக்கா. நான் பார்த்த வரைக்கும் நீங்க மனசளவுல குழந்தை, யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு நல்ல மனசுள்ள ஒரு பெண்ணு. பாசத்துக்காக ஏங்கி எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு ஆளு. வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான நினைவுகளை மறக்க நினைக்கிற ஒரு ஜீவன். உங்க வாழ்க்கையில மறுபக்கம் மறைக்க முடியாத மறைக்கப்பட்ட ஒரு மர்மமான வாழ்க்கை இருக்குன்னு உங்களை பார்த்தன்னைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அத்தனைக்கும் அருமருந்தா இந்த வளர்ந்த மாமா இருப்பாருன்னு நீங்க நினைச்சீங்க. அதுவும் இப்ப தோல் தோல் ஆகி போச்சுது. இனி அந்த மாமா கிட்ட நீங்க உண்மையான பாசத்தையும் அக்கறையும் எதிர்பார்க்க முடியாது. இனி உண்மையிலேயே மாமா உங்களுக்கு அதை கொடுத்தாலும் அதை உங்களால ஏத்துக்க முடியாது. இப்ப நான் என்னதான் முடிவெடுக்கணும்? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நிச்சயமா பைத்தியம் தான்க்கா பிடிக்கும். சரிக்கா, நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா? நான் சின்ன பிள்ளைதான், நான் இதை சொல்லித்தரேன். எனக்கு வேற வழி தெரியல. சரி சொல்லு. நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா நிச்சயமா மாமாவையும் மாத்த முடியும், மாமா செஞ்ச தப்பையும் உணர்த்த முடியும். அதே நேரத்துல ஆனந்தி அக்காவுக்கும் மீசக்கார மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும். நான் சொல்லதுக்கு மட்டும் நீங்க சம்மதிப்பீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா முயற்சி பண்ணுனா என்ன சொன்னா நான் கேக்குறேன். சாகும் நினைச்சவளுக்கு எதையும் செஞ்சு பார்க்கலாங்கிற தைரியம் வந்திருக்கு. நான் செய்றேன். இது போதுக்கா. அக்கா, நீங்க எப்ப சாக துணிஞ்சீங்களோ அப்பவுமே மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க. நீங்க இப்ப பழைய ஆதிரா இல்ல, புதிய ஆதிரா. அத மனசுல முத ஏத்துக்கோங்க. இந்த குழந்தைத்தனமான குணத்தை தூர எடுங்க. இதெல்லாம் இப்போ பயன்படாதுக்கா. பேசணும், மனசுல கிடக்கத ஸ்ட்ராங்கா போல்டா பேசணும். தைரியமா ஒரு காரியத்தை செய்யணும். எங்க அம்மா செஞ்ச பாவத்தினால நான் தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக்கிட்டேன். நான் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன், எதுவுமே செஞ்சிடக்கூடாது, எந்த பாவத்தையும் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சியே நான் கோழை ஆயிட்டேன். அதே எப்படிக்கா? உங்க அம்மா செஞ்ச பாவத்துக்கு நீங்க பள்ளியாட முடியும்? அவரோ செஞ்ச பாவத்துக்கு அவரோ தான் தண்டனை அனுபவிக்கணும். உங்க அம்மா செஞ்ச பாவத்துக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது. அவங்க வயிற்றுல பிறந்ததை தவிர நீங்க வேற எந்த தப்பும் பண்ணல. அதுவும் உங்க தப்பு கிடையாது. நான் சத்தியமா சொல்றேன், நீங்க வாழ்க்கையில நிறைய வேதனை கஷ்டம் அடியெல்லாம் பட்டிருக்கீங்க, நல்லா தெரியுது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கடவுள் கொடுப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. வாங்க, நான் சொல்ற ஐடியா மட்டும் கேட்டுக்கோங்க. நான் இப்ப சொல்ல போறத மட்டும் கவனமா கேளுங்க. சரி, நீ காலேஜ் போகணும்ல, ஹாஸ்டலுக்கு கிளம்பு. நான் இங்க இருந்து தான் படிக்க போறேன். இங்க இருந்து படிக்க போறியா? எப்படி முடியும்? முடியும், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நான் என் புருஷன் கூட இருக்கதா நல்லது. அப்போ படிப்பு ஏன் டென்ஷன் எடுக்கிற? விடு. இங்க பாரு, படிக்கணும். படிப்பு ஒண்ணுதான் ஒரு பொண்ணுக்கு கை கொடுக்கும். என்னை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு என் கிசர் முழுசா வேணும். அட பைத்தியக்காரி, அது ஓ கிசர் தான், உனக்கானவனா. உன்னை விட்டு அவன் எங்க போவான்? அவர் போக மாட்டாரு, நீங்க போக வச்சிருவீங்க. இல்ல, எனக்கு பயமா இருக்குது. பாரு, ஒண்ணு இல்ல,
காலேஜுக்கு போ. முத ஸ்டடிய முடி. இல்ல, நான் இங்க இருந்தா படிக்க போறேன். அதான் இவ்வளவு பேர் சொல்றல, உனக்கு புரியுதா புரியலையா? இல்ல, எனக்கு புரியல. நான் இங்க இருந்து படிச்சா உங்களுக்கு என்ன? நீ படிக்கிறது ஒன்னும் சாதாரண படிப்பு இல்ல. கண்ணும் கருத்துமா படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் போச்சுது. ஊசி சம்பந்தப்பட்ட படிப்பு. ஏமா, உன்னை விட்டு கிசர் எங்க போயிடுவான்? ஏன் உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது? ஏன்னா இந்த வீட்டுல எல்லாம் நடந்துக்கிட்ட விதம்பா. ஏமா, கிசர் உனக்கானவன். அவன் எப்படி உன்னை விட்டுட்டு போவான்? அவர் போகட்டாலும் இல்லவங்க போக வச்சிடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குது. என்ன முட்டாளா? எனக்கு பயமா இருக்குது. இங்க பாரு, இது மட்டும் வாழ்க்கை இல்ல. இங்க எத்தனையோ பெண்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பெண்கள் குடும்பங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள போய் தாசப்பட்டது தான் கனவு லட்சியம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு சும்மா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. வாழணும் மேனுதான். உனக்கு அப்படி இல்ல. சாதிக்கிறதுக்கான ஒரு பாதை கிடைச்சிருக்கு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதே நேரத்துல உன் எதிர்காலத்துக்கு என்ன வேணும், உன் லட்சியம் கனவு எல்லாத்துக்கான பாதையும் திறந்து இருக்குது. அதை உன் கையாலேயே நீ ஒடிச்சு எரிஞ்சிடாத. 99% பெண்கள் தன் கனவு என்னங்கதையே மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வாழாம யாருக்காக வாழ்றோன்னு தெரியாம வாழ்ற பெண்கள் ஏராளம். கனவை தொலைச்சி கற்பனைய தொலைச்சி தான் என்ன கனவு கண்டங்கதையே மறந்து வாழணும் மேலும் வாழ்ந்துட்டு இருக்க பெண்கள் மத்தியில உனக்கு அழகான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இழந்துராத தேன்மொழி. அந்த மாதிரி பெண்ணா நீ இருக்க கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு பாடுபட்டேன். உனக்கு சரியான பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய பெண்களுக்கு இல்ல. பல கனவுகளோட படிச்சுட்டு அருப்பங்களில் இருக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. பட்ட படிப்பெல்லாம் படிச்சுட்டு ABCD சொல்லி கொடுத்துட்டு தம் பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது உனக்கு அழகான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, சரியான பாதை அமைஞ்சிருக்கு. உன்னை ஊக்குவிக்கிறதுக்கு இங்க இத்தனை பேர் இருக்கும். மண்ணள்ளி போட்டாத தேன்மொழி. ஐயா, சின்னையா வந்துகிட்டு இருக்காரு. எவன் வந்தா எனக்கு என்ன பையன்? நீ வாயை மூடிட்டு நில்லு போதும். உன்கிட்ட படிச்சு சொன்னா இல்லையா? என்னடா என்ன மரியாதை? அந்த பொண்ணு அந்த வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்து போ. இல்ல நான் எங்க இருக்கான்னு சொல்லு, நானே கொண்டு விட்டுட்டு வரேன். அவனை ஏன்டா மிரட்டுற? அப்பா வேண்டப்பா, அதுல நம்ம இப்ப கை வைக்க வேண்டாம். பெரிய பிரச்சனையா இருப்பா. வேண்டப்பா, அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடலாம்ப்பா. நமக்கு பொண்ணா கிடைக்காதுப்பா. அப்ப அனுப்பிடலாம்ப்பா. என்னடா ரொம்ப பதறுத? டேய், ஏடா நின்னுட்டு இருக்க? அப்பெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. போ போ, அந்த புள்ளைய கொண்டு விட்டுட்டு வந்து போப்பா. பிற பாத்துக்கலாம்டா. பிற பாத்துக்கலாம்ப்பா. இல்லடா, எனக்கு தங்க முட்டையோட வார்த்தை கிடைச்சிருக்கு. அவ்வளவு லேசாலாம் விட முடியாது. அதுக்கு இல்லப்பா, அவ அப்ப கிட்ட மிரட்டி பணம் வாங்கணும். அவ்வளவுதானே, அதை நான் வாங்குறேப்பா. இப்போ இந்த புள்ளைய அனுப்பி வச்சிடலாம்ப்பா. டேய், நான் தங்க முட்டையோட வார்த்தைன்னு சொன்னதே பணத்துக்காக இல்ல. நான் பணத்தை எப்படி வேணா அழிச்சம்பாத்தியம் பண்ணிருவேன். நீ கூட்டிட்டு வந்திய லட்டு, அது யாரு தெரியுமா? யாருப்பா? அன்னைக்கிளி மருமவ தமிழ், அவ புருஷனோட அக்கா பொண்ணு. அதாவது அன்னைக்கிளி வளர்ப்பு மகனோட அக்கா பொண்ணு. தங்கத்தை தூக்கிட்டு வானா, தங்க சிலையே தூக்கிட்டு வந்திருக்கியடா. அப்பா, அது பெரிய பிரச்சனையா இருப்பா. தேர்தல் வேற நெருங்குது. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் வேண்டப்பா. அப்பா, பெரிய பிரச்சனையா இருப்பது வேண்டப்பா. அப்ப பிளீஸ்பா, அந்த பொண்ணை விட்டுலாம்ப்பா. பெரும் பழி வாங்கிக்கலாம்ப்பா. என்னடா விக்கிற மாதிரி தெரியலையே? என்ன எவ கால் மட்டும் விழுந்துட்டியா என்ன? இதுக்குதான் பொம்பளைங்க மேல பாசம் வைக்க கூடாதுங்கிறது. இப்படிதான் கோழை ஆகணும்டா. பொம்பளைங்க மேல பாசம் வச்சோ இப்படிதான் கோழைய மாதிரி இருக்கணும். அப்பா, நான் உங்க பிள்ளைதான்ப்பா, கோழையா இல்ல. ஆனா இப்ப வேண்டான்னு சொல்றேன். அப்பா, பெரிய பிரச்சனையா இருப்பா. அந்த வீட்டுல கிஷோர், பொண்ணு தர விக்கி எல்லாரும் இருக்கானோப்பா. இந்த நேரத்தை பிரச்சனை வெளியில தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், உண்டு இல்லன்னு ஆக்கி வாங்கணும்ல. நான் பார்க்காத பொண்ணு தரையா, நான் பார்க்காத விக்கியா, இல்ல நான் அழிக்காத குடும்பமா? டேய், இவனெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. சரிங்கப்பா, அந்த பிள்ளை எங்க போயிட போகுது? அதான் என்ன முழுசா நம்புறல. இன்னொரு நாள் பாத்துக்கலாம்ப்பா. இப்ப அனுப்பி வைப்போம்ப்பா, பிளீஸ்ப்பா. என்னடா ஒரு பொம்பளைக்காக கெஞ்சுக்கிட்டு இருக்க? அப்பா அனுப்புங்கப்பா. என்னடா குரல வசதி பேசுற மாதிரி இருக்குது? ஓ, புதுசா எதுவும் பொண்ணு எதுவும் மனசுல குடியிருக்காளே என்னமா? இல்லப்பா, கோபம் படலப்பா. இல்லப்பா. அப்பா பிளீஸ்ப்பா, விட்டுருங்கப்பா. முடியாது, நான் குறி வச்சுட்டேன். குறி வச்சதுதான். அப்ப வேண்டான்னு சொல்றேன். ஐயா, என்னடா என்ன குரல வசதி பேசுற மாதிரி இருக்குது? ஆமா, குரல வசதி தான் பேசிட்டு இருக்கேன். டேய், நான் உன் அப்பா எங்கதான் மறந்துடாத. உங்க தில்லங்கள் வேலையை எனக்கு கத்து கொடுத்துருக்கீங்க, நீங்களும் மறந்துட வேண்டாம். அந்த பொண்ணை எப்படி காப்பாத்தி அவங்க வீட்டுல கொண்டு ஒப்படைக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த பொண்ணு அவங்க வீட்டுல கொண்டு ஒப்படைக்கிறேன். என்னடாச்சு உனக்கு? என்ன புதுசா மாறி இருக்கேன்? என்ன மாறல, நான் விக்ரமா தான் இருக்கேன். இப்போ இந்த பிரச்சனை வேண்டான்னு தான் சொல்றேன். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன், எதனால? அப்பா சொல்றதை கேளுங்க. இப்ப பிரச்சனை வேற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு தர விக்கி எல்லாம் பயங்கர வெறி கொண்டு வந்தவன். இந்த பிரச்சனை மட்டும் வெளியில தெரிஞ்சது, இந்த தேர்தலை நாம தோக்க போறதே உறுதி. இப்ப என்ன, அவன் ஒப்பங்கிட்ட இருந்து பணத்தை கறக்கணும், அவ்வளவுதானே? ஒப்பனை ஆட்டி படைக்கணும், அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணை சீக்கிரம் அனுப்பி வைங்க. டேய், அந்த அன்னைக்கு ஆட்டி படைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
இதை நான் தவற விட்டுருவேன்? நீங்க நினைக்க மாதிரி அன்னைக்கு ஒண்ணு சாதாரண பொம்பளை கிடையாது. ஒரு பொண்ணை காப்பாத்தணும்னா அது எந்த எல்லைக்கு போவோம். ஆமாங்க ஐயா, சின்னையா சொல்றதா சரி. அந்த புள்ளைய அவங்க வீட்டிலே கொண்டு விட்டுறலாம். இன்னத்துக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் வலை வீசி தள்ளிட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு பேத்தையும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கோம். அதான் சொல்றேன், அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது. சீக்கிரம். டேய், அன்னைக்கிலேயே பழி வாங்குறதுக்கு நல்ல சந்தர்ப்பம்டா. இதை விட்டுற கூடாது. அந்த அன்னைக்கு எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும். தயவுசெய்து இப்ப அந்த பொண்ணை அனுப்பி வைங்க. புள்ளைய அனுப்பி வைக்கீங்களா இல்லன்னா கம்பி நிதிங்களா? ஒட்டுமொத்த குடும்பமும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட வாங்கினதுக்காக நன்றி சசமா இருக்கும்னு நினைச்சுதான் முத ஆள வந்திருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல புள்ளைய அனுப்பி வைங்க. அது உங்களுக்கு நல்லது. அது எனக்கு தெரியும். உன் வேலை கொண்டாட மட்டும் பாரு. என் வேலை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை நீங்க அனுப்பி வச்சிட்டீங்கன்னா என்ன இப்படி சொதப்புது? ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் உங்க மேலதான் சந்தேகம். டேய், சீக்கிரம் அனுப்பி வைடா. பெரிய பாஸ். சரி சரி, அனுப்பி வை. இப்போ தப்பிக்கலாம், ஆனா எப்பவும் தப்பிக்க முடியாது. உன்னை நான் எந்த தப்பு செய்ய விட மாட்டேன். விக்ரம் சார், பொண்ணு சார், பொண்ணு இந்த வீட்ல இல்ல. எனக்கு நல்லா தெரியும், பொண்ணு இங்க தான் இருக்குது. இல்ல சார், வீட்டுக்கு போன் பண்ணி கேளுங்க. பொண்ணு வீட்ல தான் இருப்பா. என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஆமா சார், நான் விசாரிச்சுட்டேன். பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாலாம். அது எப்படி? இவன் தானே பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். இவன் கூட ஒருத்தர் சுத்துவான கையாளு. அவன் தான் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கான். சிசிடிவி கேமரால எல்லாம் பதிவா இருக்குது. ஐயோ சார், கூட்டிட்டு வந்தது என்ன இவங்க வீட்டு அடியாளா இருக்கலாம். ஆனா விக்ரம் சாருக்கும் அந்த பொண்ணை கூட்டு வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன ரோகிணி மேடம், ரொம்ப சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது. உண்மையா சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ரோகிணிக்கு போய் சொல்லுங்கிற அவசியம் இல்ல சார். உண்மையாவே விக்ரம் சாருக்கும் அந்த பொண்ணை கூட்டு வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கூட்டு வந்தது விக்ரம் சாருக்கு தெரியாது. இத நான் நம்பணும். விக்ரம் வேண்டாம், பொண்ணுத்தர என்ன பழி வாங்கிறதுக்காக தேவையில்லாத பழி எம்எஸ் சுமத்தாத. நான் யார் மேலே பழி சுமத்தணும் அவசியம் எனக்கு கிடையாது. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. உன் வீட்டு அடியாளு எங்க வீட்டு பொண்ணை கூட்டு வந்ததுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த ஊர் வரைக்கும் கூட்டு வந்த ஆதாரம் என்கிட்ட இருக்குது. பொண்ணை நான் விடவே மாட்டேன். வேண்டாம் பொண்ணுத்தர, அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சார், நான் தான் சொல்றேன் சார். நீங்க கொஞ்சம் வாய போடுறீங்களா? ஏன் சார் நான் மூடணும்? நான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் ரோகிணி மேடம், தேவையில்லாம இந்த ஓனைக்கு சப்போர்ட் பண்ணி உங்க வாழ்க்கை நீங்க உடைச்சுக்காதீங்க. என்ன மிரட்டுறீங்களா சார்? இந்த ரோகிணி எப்பவும் நியாயம் பக்கம் தான் நிப்பா. இந்த ஓனைக்கு சப்போர்ட் பண்றதா உங்க நியாயமான? தவறுன்னு வந்தா ஒரு சைடு மட்டும் விசாரிக்க கூடாது, ரெண்டு பக்கமும் விசாரிக்கணும்னே உங்களுக்கு சொல்லி கொடுக்கல சார் ட்ரைனிங்ல? என்கிட்ட வா சார். இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணை கூட்டு வந்ததுக்கும் விக்ரம் சாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓய், இவங்கிட்ட கை நீட்டி லஞ்சம் வாங்கிருக்கீங்கல்ல, நன்றி கண்ணு செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத வார்த்தை விடுறதே பிரச்சனையில தான் முடியுனே. பொண்ணுத்தர சாருக்கு சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு கூட்டுக்கலவணிகள் தானே? ஓட்டம் போடுங்க. நீங்க இவங்கிட்ட லஞ்சம் வாங்குறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது மிஸ்டர் ரோகிணி. ஆதாரம் இருந்திருந்தா நீங்க சட்டப்படி நான் அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே. சாரியா என்ன காப்பாத்தினார்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கான சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டா இருக்கேன். கொடைக்கும் போது 2 பேரையும் கூண்டோடத்துக்கு உள்ள வைக்கிறேன். அப்ப யாரு தெரியும் இந்த பொண்ணு தர? பார்க்கலாம், யார் உள்ள போறானே பார்க்கலாம். அண்ணா, ஐபிஎஸ் சார், விக்கி சார், உங்க கூட பிறந்த பொறுப்புன்னு கேள்விப்பட்டேன். சாரும் நிறைய இடத்துல கை வச்சிருக்காரு. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. சார் பார்த்து பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணா ஒரு உயர் அதிகாரியா இருந்துகிட்டு கேவலம் இந்த ஈனப்பறவை கிட்ட லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு அடிமையா அவனுக்கு கொத்தடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சார், கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. கிளம்புங்க. இருங்க, எனக்கு ஆதாரம் கிடைக்காமல போயிடும். இன்னொரு வாட்டி என் தம்பி பத்தி ஏதாவது பேசுனீங்க, அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்புடா. 2 பேரையும் உள்ள தள்ளுறேன்டா. முடிஞ்சா அதை பண்ணு, போடா. சரி, உன் கூடல அண்ணன் தம்பியெல்லாம் பிறக்கல. கூட பிறந்திருந்தா இவ்வளவு கீழ்த்தரமான ஈத்திர வேலையெல்லாம் நீ பார்த்துக்க மாட்டேன். உன் கூட எவனும் பிறந்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதான் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. என்னடா பச்சு பேசிக்கிட்டு இருக்க? இந்த மேடம் கூட பிறந்தது அண்ணன் தம்பி இல்லன்னு நினைக்கிறேன். அதான் சேர்க்க கூடாத இடத்த சேர்ந்துக்கிட்டு ஆடக்கூடாத ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க. படுத்துற, இன்னொரு வாட்டி ரோஹிணியை பத்தி தப்பா பேசுற. நீ இந்த விக்ரம் கூட அந்த கூட்டு கலவாணி தானே? இருங்கடா, எல்லாம் ஒட்டு மொத்தமா கையில சிக்குவீங்க. அன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு எல்லாம். ரோஹிணி, கிளம்பு. விக்ரம், பொண்ணு நான் சும்மாவே விட மாட்டேன். எங்க வீட்டு பிள்ளை தூக்கி தள்ளனே. போடா. என்னடா ஆதாரம் இருக்குது? சத்தியமா தெரியும்டா, நீதான் கடத்திருப்பாடி எனக்கு சத்தியமா தெரியும். அது இந்த மேடமுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மேடம் ஏன் உன்னை காப்பாத்திக்கிட்டே இருக்காங்கன்னு. மிஸ்டர் ரோகிணி, ஸ்டேஷன்ல வந்து என்ன பாருங்க. டேய் பொண்ணுத்துல நில்ல, உன்னை வாங்கிட்டு வந்து பேசணும். டேய்
பொண்ணு தர நெல்லுடா. சே, இந்த பொண்ணு அநியாயமா திட்டு வாங்கியிருக்கா. இங்க பாரு ரோகிணி, நாங்க உனக்கு கொடுத்த படத்துக்கு நீ வேலை செஞ்சு முடிச்சிட்ட. இனி அப்பா சொன்ன வேலையில நீ எதுவும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி இனி எங்க அப்பா கிட்ட நீ லஞ்சமும் வாங்க வேண்டாம். நீ கிளம்பு. இல்ல, எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு. அதை நான் முடிக்காம இங்கிருந்து போக மாட்டேன். இல்ல, கிஷோர் போறத பார்த்தா நிச்சயமா உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். நீ கிளம்பு. என் வேலை முடியாம கிஷோர் நிச்சயமா எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டானா? என்ன, உனக்கு கிஷோர் இதுக்கு முன்னாடி தெரியுமா? அது உங்களுக்கு தேவையில்லாதது. கிஷோர் எந்த பொண்ணு கட்டியும் பேச மாட்டானே. எந்த பொண்ணு கட்டி பழகி நான் பார்த்ததே இல்லையே. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா இப்ப பழகின மாதிரி தெரியலையே. கிஷோர் உன்ன பத்தின ஏதோ ரகசியம் இருக்கும் போலுக்க. டேய், கூடயே இருந்து என்கிட்ட மறைச்சிட்டல நீ. இந்த ரோகிணி யாரு? இந்த ரோகிணி எங்க ட்ரைனிங் எடுத்தா? இல்ல, கிஷோருக்கும் ரோகிணிக்கும் ரொம்ப நாள பழக்கம் இருந்திருக்கு. ரெண்டு பேரும் உரிமையோட பேசிக்கிறாங்க. இவங்க பழக்கத்தை பார்த்தா நேத்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல. பல வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்குது. நானும் கிஷோரும் பேசாம போய் இப்ப 3 மாசம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவனுக்கு அதுக்கப்புறம் ரோகிணி பழக்கமா இருந்தா கூட இவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்க முடியாது. சோ ரோகிணிக்கும் கிஷோருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அன்னைக்கிலே உன் குடும்பத்துக்கு பெரிய அணுகுண்டே அனுப்பி வைக்கிறேன் இரு. ஓ, உன் மகன் உத்தம புத்திரனா? ஒழுக்கமா வளர்த்திருக்க. அந்த ஒழுக்கத்துக்கு பரிசு அனுப்பி வைக்க பாரு கிஷோர். அதுக்கு முன்னாடி இந்த ரோகிணி யாரு, இவன் எங்க ட்ரைனிங் எடுத்தா, எந்த வருஷம் கோச்சிங் முடிச்சா, எல்லா விவரத்தையும் நான் எடுக்கிறேன். அப்ப தெரிஞ்சிடல இந்த ரோகிணி யாரு, இந்த கிஷோர் யாருன்னு தெரிஞ்சிடல. என்கிட்ட இருந்து தப்ப முடியுமா என்ன? ரெண்டு பேரும் தட்டி தூக்குற, அன்னைக்கு முன்னாடி நிறுத்துற, அவன் முகத்தை நான் கிழிக்கிறேன். அவன் இதுல தேன்மொழி சிக்குவல்ல, என்னை அடி செருப்பால் அடிச்ச உன் வாழ்க்கையே பறி போக போகுது பாரு.